ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு கூட நம்ம பார்க்க போற வேத வசனம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். இந்த வசனத்துல பின்னாடி வர இமேஜ் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஏழைகளை நிந்திக்கிற ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் ஏழைகளுக்கு தயை செய்கிற கூட்டம். நமக்கும் இன்னைக்கு ஏழைகளை பார்த்தா ஒரு இரக்க குணம் வருது. ஆனால் அவர்களுக்கு ஏதாவது செய்ய நம்ம யோசிக்கிறோம். அநேக தரத்தில் அதை யோசித்து நம்ம விட்டுட்டு போயிடுறோம். அப்படி இல்லாமல் நம்மால் இயன்றதை ஜனங்களுக்கு செய்ய நம்ம முற்படும் போது நம்ம தேவனை கனம் பண்ணுறோமா, ஆண்டவரை நம்ம கனம் பண்ணுறோமா. இதை நம்ம ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். அன்னை தெரேசா பார்த்தீங்கன்னா அநேகருக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அந்த தொழுநோயாளிகள்லாம் கேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் வியாதிப்பட்டவர் அவங்கள பார்த்த உடனே அவங்க செய்கிற காரியங்கள்லாம் பார்த்துட்டு, ஆர் யூ ஜீசஸ், நீங்கள் இயேசுவா அப்படின்ட்டு கேட்டாங்க. அதே போல் இன்னைக்கு நம்மளை பார்க்குறவங்களும் நம்மளை பார்த்து அந்த வார்த்தையை சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுதான் ஆண்டவருக்கு கனமாக இருக்குதான். அதே 21ஆம் வசனம்ல, தரித்திரனுக்கு இறங்குகிறவனும் பாக்கியம் அடைவான். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கும் நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா, நம்ம தேவனை இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் இருக்க நம்ம பிரயாசப்படுவோம். இதே போல தேவனுடைய அன்பான வார்த்தைகளை கேட்க, இந்த வீடியோக்களை பார்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.